வணக்கம். நம்ம மார்க்கெட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் பண்ணுறவங்கள வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கம் போக முடியாமல் கடைசியில் க்ளோசிங் பார்த்தா ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு. லோ நம்ம கீழே போகணும் அப்படின்னா கடைசியில் இந்த 25,400 உடைக்காமல் ட்ரேட் ஆச்சு. இன்னும் மேலே போகணும் அப்படின்னா அந்த 25,490 தாண்டாமல் 25,500 தாண்டாமல் ட்ரேட் ஆச்சு. ஸோ இந்த பக்கமும் நகரல, அந்த பக்கமும் நகரல. ஸோ அந்த கீழே இறங்கினது அப்படியே இருந்தது. அந்த அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 20 புள்ளிகளோட நகர்வு தான் நேற்று வந்து பெருசாக இருந்தது, மேலேயும் கீழேயும். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து டைரக்ஷன் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கின்றது நேற்று நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி புட் ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து மேலே போகணும்னு எடுத்தவங்களுக்கும் ஒர்க் பண்ணல. நிறைய பேர் வந்து சரி மார்க்கெட் வந்து டைரக்ஷன் வந்து கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கும் 25,400 கட் ஆகாமல் நேற்று வந்து ட்ரேட் ஆனது பெரிய வந்து ஒரு இதுதான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று நிஃப்டியில் 22 பங்குகள் மட்டும் தான் நேற்று பாசிட்டிவாக இருந்தது. கிட்டத்தட்ட 28 பங்குகள் நேற்று வந்து நெகட்டிவ். அதில் வந்து ரிலையன்ஸோட பார்த்தோம் அப்படின்னா 20 புள்ளிகள் நேற்று வந்து அது பாசிட்டிவாக இருந்தது. இருந்தாலும் வந்து சந்தை வந்து அதனால் மேலே நகட்ட முடியல. அதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஐசிசி பேங்க், அப்புறம் வந்து எஸ்பிஐ, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து நெகட்டிவில் இருந்தது. முக்கியமாக நேற்று வந்து எஃப்எம்சிஜி செக்டர்லாம் வந்து ஓரளவு நல்லா இருந்தது நேற்று மார்க்கெட்டில். அதனால் நேற்று வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே விழுகாமல், நேற்று ரிலையன்ஸ் அதே மாதிரி பாசிட்டிவில் இருந்ததுனால கீழே விழுகாமல் ரிலையன்ஸ் வந்து நேற்று வந்து கீழே விழுகாத அந்த இதுக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய காரணம்னு சொல்லலாம். அதுவும் எஃப்எம்சிஜி பங்கு ரொம்ப நாளாக வந்து ஏறாத பங்குகள், இந்துஸ்தான் யூனிவர்சல், ஐடிசி, இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஒரு நகர்வுகள் இருந்தது நேற்று மார்க்கெட்டில். ஸோ அதனால் வந்து பெரிய அளவில் புள்ளிகளை இறக்காமல் வந்து மார்க்கெட் நேற்று வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி நேற்று வந்து அமெரிக்காவில் இருந்து வர நமக்கு டேரிஃப் எப்படி வரும்னு தெரியாத ஒரு இதில் வந்து டைரக்ஷன் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தது. இன்னும் அதேமாதிரி பெரிய அளவில் நேற்று வந்து நியூஸ் ஏதாவது வந்தால் தான் இனிமேல் மார்க்கெட் வந்து நகரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். வர ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா 82 புள்ளிகள் நேற்று குறைஞ்சி முடிவடைஞ்சது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோன்னா 118 புள்ளிகள் பாசிட்டிவில் முடிவடைஞ்சது. அதே மாதிரி மார்க்கெட்டோட டெப்த்து பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் 1152, 1791 வந்து டிக்ளைன்ஸ் நேற்று. அப்பர் சர்க்கியூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 115, 52 ஹை பார்த்தோம் 61, 52 லோ பார்த்தோம் 38, லோவர் சர்க்கியூட் 74 நேற்று மார்க்கெட்டில் என்எஸ்சியில். ஸோ நேற்று மார்க்கெட்டில் அதே மாதிரி ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர் அது வந்து ஒரு 20% ஏற்றம் கொடுத்தது. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் ஒரு 9% ஏற்றம் கொடுத்தது. ரிலாக்ஸோ ஃபுட்வேர் ஒரு 9% ஏற்றம் கொடுத்தது. ரெட்டன் இண்டியா, அப்புறம் ரெட் டேப், பாலாஜி எமன்ஸ், காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், டூரிசம் ஃபினான்ஸ், பஜாஜ் கன்சூமர் கேர், மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர், ஓரியன் கிரீன் பவர், அப்புறம் வந்து பார்த்தா ரத்னமணி மெட்டல்ஸ், போரோசில் ரினோவபிள்ஸ், ஆல்கில் அமின்ஸ், அப்புறம் சென்கோ கோல்ட், ரட்டன் இண்டியா, பிஎல்எஸ் இன்டர்நேஷனல், வினத்தி ஆர்கானிக்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சின்ன ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. 3லேருந்து ஒரு 6-8% ஏற்றம் கொடுத்த பங்குகள். காட்ரேஜ் கன்சூமர் பார்த்தோம் அப்படின்னா 7%, பாலாஜி எமன்ஸ் வந்து ஒரு 7% ஏற்றம் கொடுத்துருந்தது. மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் ஒரு 5% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸோ இந்த மாதிரி பங்குகள் இடம் கொடுத்தது. அதுமாதிரி நேற்று வந்து தங்கமயில் இதெல்லாம் வந்து நேற்று கோல்டு செக்டரை சேர்ந்த பங்குகள் ஓரளவு வந்து நேற்று ஏற்றம் கொடுத்துருந்தது மார்க்கெட்டில். அதுமாதிரி இறக்கம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்விட்டி ஸ்மால் பேங்க், தீபக் ஃபெர்டிலைசர்ஸ், பாரஸ் டிஃபென்ஸ், அப்புறம் வந்து கார்பர் ஹைடெக் ஃபிலிம், எண்டூரன்ஸ் டெக்னாலஜி, கேர் ரேட்டிங், சென்னை பெட்ரோ, இண்டஸ் டவர்ஸ், இன்ஃபோ எட்ஜ், ஜூலியன் ஃபுட் ஒர்க்ஸ், மேங்களூர் ரிஃபைனரி, இதெல்லாம் வந்து நேற்று இந்த இறக்கம் கொண்ட பங்குகள் இருந்து 6லேருந்து ஒரு 3% வரைக்கும் இறக்கம் கொண்ட பங்குகள். அது வந்து பெருசாக இறக்கம் வந்து ஈக்விட்டி ஸ்மாலும் தீபக் ஃபெர்டிலைசரும் கிட்டத்தட்ட ஒரு 6% கிட்ட இறக்கம் கண்டிருக்கு இது மார்க்கெட்டில். அதுமாதிரி பாரஸ் டிஃபென்ஸ் வந்து நேற்று வந்து பங்கு பிரிப்பு நடந்தது. அந்த அன்னைக்கு 10% ஏற்றம் கொண்ட பங்கு நேற்று வந்து ஒரு 5% இறக்கம் கண்டது நேற்று மார்க்கெட்டில். நம்மளுடைய டாரிஃப் ட்ரம்ப் அவர்கள் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து வரி வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா அவர் போட்ட வரியை வந்து கடைசியில் 90 நாட்களுக்கு வந்து தடை பண்ணி வச்சுருந்தார். அது கடைசியில் வந்து இப்போ வந்து ஜூலை 9ஆம் தேதி வந்து நிற்கிது. ஸோ இது வந்து நாங்கள் வந்து இந்த இதை வந்து முடிவு பண்ணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து வரி அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 10% பேஸ் வரி, 26% வந்து வரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20% முடிந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம். அதாவது 20% மேலே போனால் கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி அமெரிக்கா வந்து என்ன டிமாண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட விதைகளை நீங்கள் வந்து எங்கள் கிட்டேருந்து வாங்கணும். அதே மாதிரி பால் உற்பத்தி பொருட்களையும், அதே மாதிரி மரபணு மாற்றப்பட்ட மாடுகள்லேருந்து எடுக்கப்பட்ட பால் உற்பத்தி பொருட்களையும் நீங்கள் வந்து எங்கள் கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து இந்தியா வந்து பேச்சுவார்த்தையில் வந்து நிராகரித்ததாக வந்து செய்திகள் வருது.
ஏன்னா இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஊர்லேயே வந்து நிறைய வந்து பால் சார்ந்த தொழில்கள் பால் உற்பத்தி வந்து இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம பண்ணுறோம். அதில் நம்ம வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பால் உற்பத்தி மையங்கள் அதிகம். அதே மாதிரி நம்ம வந்து விவசாயம் சார்ந்த நாடு. அதே மாதிரி மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு பெரிய அழிவுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய நாடு வந்து 1970, 80களில் வந்து நாட்டினோட உற்பத்தி வந்து கம்மியாக இருந்ததுனால, ஸோ அங்கேருந்து சில விதைகளை வந்து அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வந்து வாங்க வேண்டியது இருந்தது. அப்படி வாங்கப்பட்ட விதைகளை வந்து தூவுனதில் காரணம் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஊர் சைடு பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர், இந்த ராமநாதபுரம் இந்த பக்கம்லாம் வந்து வளர்ந்த சீமைகள் கருவேல மரங்கள் வந்து இந்த விதைகள் வந்து இதனோட எச்சங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த விதைகள்லேருந்து வந்தது தான். ஸோ இப்போ எல்லா ஊர்லேயும் வந்து இந்த சீமை கருவேல மரங்கள் இதெல்லாம் வந்து எச்சங்களை வந்து பயன்படுத்தப்பட்ட விதைகள் வந்து அமெரிக்காவுடைய எச்சங்கள் வந்து நம்ம வந்து ஊரில் வந்து பரப்பி இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அது வந்து அந்த பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எல்லா இடத்துலையும் வந்து பரவி கிடக்குது. ஸோ இதை வந்து நம்மளால் அழிக்கவே முடியல. அவங்க ஒரு வெட்டினா திரும்ப வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல முளைச்சிக்கிட்டே இருக்குது இதனுடைய இந்த இது வந்து. அதே மாதிரி இப்போ மரபணு மாற்றப்பட்ட விதைகள் நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து சோளம், மக்காச்சோளம், சோளம், சூரியகாந்தி விதைகள், அதே மாதிரி காய்கறி விதையில் வந்து தக்காளி, கேப்சிகம் வந்து கலர் கலராக வருது இல்லையா, அந்த மாதிரி கேப்சிகம், கேரட் இந்த மாதிரி விதைகள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் வந்து டிமாண்ட் வைக்கிறாரு. இதுக்கு வந்து இந்தியா உடன்படுமா அப்படின்றது தெரியல. இந்தியா வந்து எனக்கு மேக்ஸிமம் உடன்படாது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து புதுசாக இன்னொரு அறிக்கை கொடுத்துருக்காரு. பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தொடங்கியிருக்கிற 2009 தொடங்கியிருக்கிற பிரிக்ஸ், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகளால் தொடங்கப்பட்ட பிரிக்ஸ் நாடு வந்து இப்போ வந்து பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. ஏன்னா மேற்கொண்டு சில உறுப்பினர்கள் செய்கிறதுக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதில் இப்போ சமீபத்தில் சேர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஈரான், எத்தியோப்பியா, எகிப்து, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லாம் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லா நாட்டோட பேரையும் வந்து அதில் இணைக்க முடியாது அப்படின்றதுனால வந்து இப்போ வந்து பிரிக்ஸ் ப்ளஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன மிரட்டியிருக்காரு அப்படின்னு பார்க்க போனால் பிரிக்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்களோ அப்படின்னா அந்தந்த நாடுகளுக்கெல்லாம் மேற்கொண்டு 10% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரிக்ஸ் பார்த்தாலே ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு அலறல் வருது. ஏன்னு தெரியல. ஏன்னா போன வருஷம் வந்து பிரிக்ஸ் மாநாடு நடக்கும்போது கடைசியாக வந்து டாலரைசேஷன் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து நம்ம இந்தியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து வச்சது. அதில் வந்து ஒரு டாலருக்கு மாற்றாக வந்து ஒரு கரன்சியை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு காட்சி பொருளையாக ஒரு கரன்சியை வந்து நம்ம காமிச்சிருந்தோம். இதை பார்த்ததுலேருந்தே வந்து பிரிக்ஸை பார்த்தாலே வந்து ட்ரம்புக்கு வந்து ஒரு அலர்ஜி. எங்கே டாலருக்கு மாற்றாக வந்து ஒரு கரன்சியை உருவாக்கிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா டாலருக்கு பதில் ஒரு கரன்சி உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த கரன்சியை என்றைக்கு ஆரம்பமாதோ அன்னிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு அழிவு காலம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து டாலரை வச்சு தான் வந்து அமெரிக்கா வச்சு தான் டாலர். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. இந்த டாலர் வச்சு தான் வந்து வர்த்தகம், அதே மாதிரி அந்த எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து உலக நாட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கு மாற்றாக வந்து ஒரு டாலருக்கு பதிலாக ஒரு கரன்சி வந்தது அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அடி வந்து அமெரிக்காவுக்கு விழுவும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது. எவ்வளோ வேணால் டாலர் அடிச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் வந்து அவங்க விநியோகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முறை வந்து அமெரிக்காவுக்கிட்டே இருக்குது. மற்ற கண்ட்ரீஸில் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து ஒரு விதிமுறை இருக்குது. அதனால் யாரெல்லாம் வந்து பிரிக்ஸில் வந்து நீங்கள் பிரிக்ஸில் இணையறதுக்கு ஆர்வம் காட்டுற நாடுகளுக்கு நான் வந்து 10% மேற்கொண்டு வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆன யூஎஸ் மார்க்கெட். ஸோ இந்த வரி விதிப்பு முறைகளால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கவுந்து படுத்து கிடக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட டோஜோன் ஃபியூச்சர் பார்த்தோன்னா ஒரு 486 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. அது S&P 500 பார்த்தோன்னா ஒரு 49 புள்ளிகள் சரிவு. நாஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா 189 புள்ளிகள் அதுவும் சரிவடைஞ்சிருக்கு. அது மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோன்னா 40 புள்ளிகள் வந்து இப்போ மைனஸில் இருக்குது. ஸோ ட்ரேட் ஆகியிருக்கிறத பார்த்தோன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து இந்த வரி முறை வந்து இறுதி பண்ணுறதுனால இந்த எல்லா கண்ட்ரியும் கூப்பிட்டு இதை வந்து அடிப்படி இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து பார்க்க போனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு 30% வரியும், கசகஸ்தானுக்கு ஒரு 25% வரியும், மலேசியாவுக்கு ஒரு 25% வரியும், லாவோஸ்க்கு ஒரு 40% வரியும், மியான்மருக்கு ஒரு 40% வரியும், துனிஷியாவுக்கு ஒரு 25% வரியும், போஸ்னியாவுக்கு ஒரு 30% வரியும், இந்தோனேஷியாவுக்கு ஒரு 32% வரியும், பங்களாதேஷ்க்கு ஒரு 35% வரியும், செர்பியாவுக்கு ஒரு 35% வரியும், கம்போடியாவுக்கு ஒரு 36% வரியும், தாய்லாண்டுக்கு ஒரு 36% வரியும் இறுதி பண்ணியிருக்காத தகவல் வருது. ஸோ இந்த வரி விதிப்பெல்லாம் வந்து யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தோன்னா கடைசியாக பார்த்தா அமெரிக்காவுக்கு தான் பாதகம்.
நான் வரி விதிக்கிறேன்னு சொல்லி கடைசியாக வந்து அவங்க நாட்டு மக்களுக்கான பொருட்களை விலை உயர வைக்க போகிறாரு. அது வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு பெரிய ஒரு திணறமாக முடிய போகுது அப்படின்றது நம்ம கண்கூட பார்க்கலாம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வந்து இப்போ இங்கே வரி விதிச்சோம் அப்படின்னா இவங்களும் வந்து வரி ஏற்றுவாங்க, மற்ற நாடுகளும் வந்து வரியை ஏற்றுவாங்க. அப்படிங்கும்போது அங்கே வந்து அந்த பொருட்களோட விலை கூடும். அங்கே ஏற்கனவே வாங்குகிற மக்கள் வந்து ஒரு ₹100 கொடுத்து வாங்குற பொருள் அடுத்து வந்து 200, ₹300 கொடுத்து பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை மாறிடும். ஸோ அதனால் வந்து அமெரிக்கா மக்களுக்கு மேற்கொண்டு சுமையை வந்து ட்ரம்ப் திணிக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற இதை வந்து பெரிய ஆப்பு ஒன்று அமெரிக்காவுக்கு வச்சிருக்கிறாருன்னு மட்டும் நம்மளுக்கு இப்போ தெரியுது. போக தான் தெரியும் அமெரிக்காவுடைய நிதி நிலைமைகள், அமெரிக்காவுடைய வர்த்தகம்லாம் எப்படி இருக்குது, அமெரிக்கா மக்கள் வாங்கும் திறன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க முடியும். இது வந்து கடைசியாக பார்த்தா எல்லா நாட்டுக்கும் வரி விதிக்கிறேன்னு சொல்லி வரி விதித்து கடைசியாக அவங்க நாட்டுக்கு அவர் தான் ஆப்பு வைக்கிறார் அப்படின்றது உறுதி செய்யப்படுது. இப்போ மக்கள் வந்து அமெரிக்க மக்களோட நிலைமை என்னென்னா, ஏன்டா இவரை வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் வந்து மனநிலை அங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் நிறைய இடங்களில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. கடைசியாக வந்து அவர் அறிவித்த அன்னைக்கு தாரிஃப் அறிவித்த அன்றைக்கெல்லாம் எல்லா இடங்களையும் அமெரிக்காவை சுற்றி எல்லா இடங்களையும் போராட்டம் நடந்தது. அது வேறு இல்லாமல் நம்ம எலன் மஸ்க் இவருக்கு எதிராக வந்து புதிய கட்சியை ஒன்று தொடங்கியிருக்கிறாரு. ஸோ இதுவும் வந்து இவரும் அந்த எலன் மஸ்க் கட்சியை பார்த்து பல விதமான கண்டனங்களை கூறிக்கிட்டு இருக்காரு. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா டிக்ளைன்ஸ் எல்லாம் போகும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவருடைய வரி விதிப்பெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 150-200 புள்ளிகள் நம்ம இறங்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 25,460 முடிவடைஞ்சிருக்கு. 25,425 இன்றைக்கி பார்த்து நேற்று எல்லாம் அந்த 25,400 அப்படின்றது பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. 25,380 உடைக்காமல் சில கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட 25,380 வந்து உடைக்காமல் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 22,300 வந்து கூட உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து நமக்கு தெரியுது. 25,250 அப்படின்னு உடைக்கும் போது வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பெரிய சப்போர்ட் லெவலில் வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் பெரிய சப்போர்ட் அப்படிங்கும்போது 24,500 வந்து நமக்கு பெரிய சப்போர்ட் வந்து அதில் அங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுக்கும்போது 25,650 அது தாண்டுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ரேலியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ மார்க்கெட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 25,250 மேலே போகும்போது 25,650 நமக்கு பெரிய ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். 25,250 25,300 ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். அதே மாதிரி 25,600 to 25,650 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம செயல்படும். 25,650 நம்ம கடக்கும்போது ஒரு பெரிய ரேலியை கூட நம்மளால் எதிர்பார்க்க முடியும். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக்ஸை வந்து ரீஆல்கேட் பண்ணுறதுனால வந்து ஸ்டாக்ஸோட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் இறங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க வந்து மந்த் ஃபஸ்ட்டில் வந்து எப்பயுமே வந்து சில ஸ்டாக்ஸை வந்து விற்றுட்டு சில ஸ்டாக்ஸை வந்து ரீஆல்கேட் பண்ணுவாங்க. சில இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸை வந்து விற்கிறனால சில ஸ்டாக்ஸ் புதுசாக வாங்குறாலே அந்த பங்குகள்லாம் ஏறிக்கிட்டு இருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியுது மார்க்கெட்டில். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸில் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதில் வந்து சாரதா மோட்டர் வந்து நேற்று வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 24க்கு பிறகு உள்ள விலையை வந்து கடந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கேஆர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அதுவும் வந்து கடந்த மார்ச் 20ஆம் தேதிக்கு மேற்பட்ட உள்ள விலையை வந்து கடந்து வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நேற்று ஒரு நல்ல ஒரு வால்யூமும் பில்டப் ஆகி நல்ல ஒரு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருந்தது பார்க்க முடிந்தது. அதே மாதிரி ஜேஜி கெமிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு கடந்த ஒரு 2 நாளாக வந்து நல்ல புல்லிஷ் வேலையாக இருந்தது. அதே மாதிரி அது பிரேக் அவுட்டும் கூட கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதுவும் வந்து டிசம்பர் 24 கடந்த வருஷம் 24 ஹையை தாண்டி வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட். அதேமாதிரி ஆல் டைம் ஹையை நோக்கி அதையும் உடச்சி பிரேக் அவுட் ஆகி பங்கு உயர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு நேற்று வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்தது. ஸோ ஆனால் வந்து மார்ச் மாதம் உள்ள விலையை வந்து அதனால் உடைக்க முடியல, திரும்ப வந்து கீழே வந்திருக்கு. இது வந்து அபவ் வந்து 1,670 ரூபாயை கடக்கும்போது இந்த பங்கு வந்து கவனம் செலுத்தலாம், ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் இந்த இடத்துல. அது மாதிரி ரிலாக்ஸோ ஃபுட்வேர் அப்படின்ற ஒரு பங்கு கடந்த பிப்ரவரி மாதம் உள்ள ஒரு ஹையை வந்து உடச்சி 465 ஹையை உடச்சி நேற்று வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். நேற்று வந்து க்ளோசிங் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 510 ரூபா கிட்ட க்ளோசிங் ஆகிருக்கு. திரும்ப இந்த பங்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த 21ஆம் வருஷம் நவம்பர் மாதத்துலேருந்து இறங்க ஆரம்பித்தது வந்து கண்டினியூவாக இறங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஓரளவு வந்து பங்கு வந்து ரிவர்சல் திரும்பி இருக்குது. அதே மாதிரி ஒரு 580 ரூபாய் தாண்டும் போது ஒரு நல்ல ஒரு புல்லிஷான ஒரு இதுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதே மாதிரி ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு வந்து பார்க்கும்போது மார்ச் மாதம் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 4500 வந்து இருந்திருக்கு பங்கு. திரும்ப வந்து இறங்கி வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகுது. மார்ச் மாதம் ஹையை உடைச்சோம் அப்படின்னா 4500 ரேஞ்சு 4460 ரூபா இல்லை 70 ரூபாய்க்கு தாண்டும் போது இது வந்து ஆல் டைம் ஹையும் உடைக்கும், 52 ஹையும் வந்து பிரேக் ஆகி வந்து மேலே போகிற வாய்ப்பு உண்டு அந்த பங்குக்கு. இது வந்து இந்த ஸ்வராஜ் இன்ஜின் அப்படின்றது வந்து நம்ம டாடா மோட்டார் மாதிரி ஒரு வாகனத்துறையை சேர்ந்த ஒரு பங்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் டேப் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற நிலைமையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 155 ரூபாய் தாண்டும் இந்த பங்கு தாண்டும் போது 140 ரூபா இப்போ ட்ரேட் ஆகுது. 155 ரூபாய் தாண்டும் போது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ரேலிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்த பங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 240 250 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வால்யூம் ஓகே. அதுமாதிரி கடந்த ஒரு 2-3 வாரமாக அந்த பங்கு வந்து ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தா காட்ரேஜ் கன்சூமர் இது எஸ்எம்சிஜி ப்ராடக்ட் அந்த பங்குகளில் வந்து விலை கூடியிருந்தது. அது காட்ரேஜ் கன்சூமர் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. அதே மாதிரி நேற்று வந்து பங்கு வந்து க்ளோசிங் பார்த்தோம் 1268 ரூபாவில் க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்கோட 52 ஹை பார்த்தோம் அப்படின்னா 1542 52 ஹையாக இருக்குது. இப்போ வந்து ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தா 1260 ரூபா ட்ரேட் ஆகுது. இந்த பங்குக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் 1310 ரூபா ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 1268 ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகுது. இங்கேயும் வாங்கலாம். ஆனால் பிரேக் அவுட் பிறகு வாங்கினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு 1310 ரூபாய்க்கு மேலே போகும்போது நீங்கள் கேட்ட மாதிரி சில பங்குகளையும் வந்து சொல்லியாச்சு. இது பங்குகளை வந்து வாங்குறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரி செபி ரிசர்ச் அனாலிசிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா தெரிஞ்சவங்ககிட்ட அந்த பங்குகளை பற்றி அனாலிசிஸ் பண்ணிட்டு வாங்குறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.